வாங்க இன்னைக்கு கௌரி சமையலறையில் சம்மர் ரெசிபி சலாட் பார்க்கலாம். பச்சைப்பயிறு முளைக்கட்டி எப்படி வெஜிடபிள்ஸோடு மிக்ஸ் பண்ணி சலாட் பண்ணுறது, தயிரோடு மிக்ஸ் பண்ணி எப்படி அதே கர்ட் சலாடாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது சம்மரில் வந்து நம்மளுக்கு ஸ்நாக்ஸ் மாதிரி ஈவினிங் வந்து சாப்பிட்றதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி ஃபில்லிங்காகவும் இருக்கும். சம்மர்னு மட்டும் இல்லை, டைட்டிங் பீரியடில் இது வந்து ஒரு ஹோல் ஃபுட்டாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இது நான் சொல்கிற மெத்தடோட நீங்களும் இதில் வேறு சின்ன சின்ன வேரியேஷன் வெஜிடபிள்ஸ் அந்த மாதிரி மாற்றி போட்டு கூட நீங்கள் கலந்துக்கலாம். பச்சைப்பயிறு சலாடுக்கு சுமார் 2 கை பச்சைப்பயிறு ட்ரை ரோஸ்ட்லாம் பண்ணாமல் அப்படியே ட்ரை ரோஸ்ட் பண்ணால் முளை கட்டாது. அப்படியே நல்லா 4-5 தடவை வாஷ் பண்ணிவிட்டு ட்ரிங்கிங் வாட்டரில் ஒரு 5லேருந்து 6 மணி நேரம் சோக் பண்ணலாம். இல்லைனா ஓவர் நைட் கூட நீங்கள் சோக் பண்ணலாம், அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்படி சோக் ஆகிடுச்சு. இப்போ இது 5 மணி நேரம் 6 மணி நேரம் ஆயிருக்கு. இப்படி பாருங்க, கட் ஆகுது கையிலேயே, நல்லா பெருசாக ஆயிடுச்சு. 2 கை தான் போட்டேன், ஜாஸ்தி ஆயிடுச்சு. இப்போ ஒரு 5-6 மணி நேரம் ஆனோடனே இந்த ஏற்கனவே வாஷ் பண்ணிட்டேன், இந்த ஒரு சோக் பண்ண தண்ணியை வடிச்சிடலாம். வடிச்சிட்டு ஏதோ ஒரு பாத்திரத்துலையோ இல்லைன்னா ஹாட் பாக்ஸில் போட்டிங்கன்னா நல்லா முளைப்பு வரும். டப்பு நல்லா டைட்டாக மூடி வச்சிடணும். தண்ணியை வடிச்சிட்டு ரொம்ப உதறாமல் லேசான அந்த ஈரத்தோடு அந்த தண்ணியை லேசான அந்த ஈரத்தோடு போட்டுக்கலாம். அந்த பச்சை பயிரை ஹாட் பாக்ஸில் போட்டுக்கிட்டு நல்லா இப்படி பரப்பி விட்டு வச்சுட்டு மூடி வச்சு ஓவர் நைட் ஆகிடுச்சு. ஒரு 7-8 மணி நேரம் ஆகிடுச்சு. இந்த மாதிரி சின்னமாக முளைப்பு வந்திருக்கு. அந்த லேசாக தண்ணியோடு விட்டதுனால வடிச்சிட்டதுனால இப்போ நல்லா ட்ரையாக இருக்குது. இல்லைன்னா தண்ணி ரொம்ப ஊற்றிட்டிங்கன்னா இது எடுக்கும்போது சொதன்னு இருக்கும். நீங்கள் வடித்து எடுக்கணும். இப்போ நல்லா ட்ரையாக இருக்குது. சலாடுக்கு இதுதான் கரெக்டு. முளைப்பும் இந்தளவு குட்டி குட்டியாக இருந்தால் தான் நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ரொம்ப நீளமாக வந்துடுச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து இதாகிடும். இப்போ இந்தளவுக்கு வந்துருச்சு. நீங்கள் ஆனால் ஈவினிங் தான் கலப்பீங்கன்னா இதை அப்படியே தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. அப்புறம் ஈவினிங் கூட நீங்கள் கலந்துக்கலாம். இது எல்லாமே அவங்கவுங்களோட சாய்ஸு, அப்புறம் வீட்டில் இருக்க அவைலபிலிட்டி, அப்புறம் அவங்க டேஸ்ட்டு பொறுத்து தான். வெங்காயம் சும்மா எல்லாமே கொஞ்சம் 1/4 வெங்காயம், பெரிய வெங்காயம் ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி வந்து பெங்களூர் தக்காளி விதையெல்லாம் எடுத்துகிட்டு ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். இது வெள்ளரி பிஞ்சு சின்னதாக வரும், சின்ன பிஞ்சு, சலாடு இல்லாமல் வெள்ளரி பிஞ்சு, அதனால் தோலோடையே கட் பண்ணியிருக்கேன். சலாடு வெள்ளரிக்காவாக இருந்தால் தோலை சீவிட்டு கட் பண்ணுங்கள், அது தோல் மொத்தமாக இருக்கும். கேரட்டு சன்னமாக சாப் பண்ணியிருக்கேன். இது வந்து மாங்காய், சாப்பிட்ற மாங்காய், கிளிமூக்கு மாங்காய், ஊறுகாய் மாங்காய் இல்லாமல் அந்த மாங்காவை வந்து தோல் சீவிட்டு ஒரு சின்ன பீஸு அதை கட் பண்ணி வச்சுருக்கேன். புதினாவும் கொத்தமல்லியும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சிசர்ஸ் வச்சு பொடியாக கட் பண்ணி வச்சுட்டேன். இது எல்லாமே இந்த கட்டிங் மெத்தட் ரொம்ப முக்கியம். இந்த பச்சைப்பயிறு என்ன சைஸ் இருக்கோ அதே சைஸ்க்கு எல்லாமே கட் பண்ணிங்கன்னா தான் அது எல்லாமே ஈக்குவலாக கலக்கும். எப்பயுமே 4-5 இது கலக்கும் போது எல்லாமே ஒரே சைஸாக கட் பண்ணிங்கன்னா அது சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். இது வந்து நீங்கள் உங்கள் சாய்ஸ் தான். வெங்காயம் வேண்டான்னு குழந்தைங்களா இருக்காங்க, பிடிக்காது, காரமாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவாய்ட் பண்ணிடலாம். தக்காளி வேணாம், புளிப்பு பிடிக்காதுன்னா அவாய்ட் பண்ணிடலாம். மாங்காய் அவாய்ட் பண்ணிடலாம். இல்லை இதில் வேறு என்ன சேர்த்தலான்னு பார்த்தீங்கன்னா முட்டைக்கோஸ் சேர்த்தலாம், குடமிளகா சேர்த்தலாம், பீட்ரூட் சேர்த்து. சீசனிங்க்கு வந்து உப்பு, மிளகுத்தூள், லெமன் ஜூஸ் 1 ஸ்பூன் அளவுக்கு, கொஞ்சோண்டு 2 பிஞ்ச் சுகரு. அப்படி தான் உங்கள் இஷ்டம் தான். நீங்கள் பயிர் ஜாஸ்தியாக போட்டு வெஜிடபிள்ஸ் கம்மியாக போடுறனாலும் போட்டுக்கலாம். எப்படி வேணால் உங்கள் சாய்ஸ்க்கு நீங்கள் போட்டுக்கலாம். இதில் ஃப்ரூட்ஸ் கூட நீங்கள் ஆட் பண்ணலாம். என்ன மாதிரினா மாதுளம்பழம் சீட்லெஸ் கிரேப்ஸு இல்லாமல் பைனாப்பிள் கூட நீங்கள் குட்டியாக ஆட் பண்ணலாம். இதை ஆட் பண்ணுறேன் நான் ஒவ்வொன்றா. மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு மறுபடியும் வேணும்னா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். எல்லா கலரும் வர மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. ரெட் கலரு தக்காளி இருக்குது, ஆரஞ்சில் கேரட் இருக்குது, ஒயிட்டுக்கு வந்து எனக்கு மாங்காய் வெள்ளரிக்காய் இருக்குது, பச்சைப்பயிறு க்ரீன் கலரில் இருக்குது. இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு சால்ட்டெல்லாம் நீங்கள் போட்டு பார்த்துட்டு டேஸ்ட் பண்ணிக்கோங்க. சலாடுக்கெலாம் ரொம்ப கம்மியாக போடுங்க. சும்மா 2 பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு, 2 பிஞ்ச் பெப்பரு, சுகர் ஒரு 2 பிஞ்சு, லெமன் ஜூஸ் வந்து சும்மா ஒரு இந்த ஸ்பூனில் 1/2 ஸ்பூன் வர அளவுக்கு.
மறுபடியும் கொஞ்சம் வெங்காயம் கேரட்லாம் ஆட் பண்ணுறேன். இது எங்களுக்கு பிடிக்கும் வெங்காயம், அதனால நான் அந்த மாதிரி ஆட் பண்ணுறேன். சாப்பிட்டு பார்த்துட்டு கொஞ்சோண்டு சால்ட் இன்னும் ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஆட் பண்ணுறேன். இப்போ இது கரெக்டாக இருக்குது. இதை நீங்கள் வந்து அப்படியேவும் சர்வ் பண்ணலாம், இல்லை வெளியே வச்சிங்கன்னா தண்ணி விட்ட மாதிரி ஆகிடும். இல்லை கொஞ்சம் லேட்டாக சாப்பிட்றீங்கன்னா ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கூட நீங்கள் வந்து சர்வ் பண்ணலாம். இதே பச்சை பயிரே ரைத்தாவே கர்டில் போட்டு சாப்பிட்றது, அதுவும் இதே மாதிரி தான். லெமன் ஜூஸ் கிடையாது இதுக்கு, அதுக்கு பதிலாக கர்டு ஆட் பண்ண போகிறோம். அதே மாதிரி வெஜிடபிள்ஸும் உங்கள் சாய்ஸ் தான். இப்போ இது 2-3 ஸ்பூன் பச்சை பயிர் போட்டிருக்கேன். இந்த கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது. இந்த வெங்காயம், இது வெள்ளரி பிஞ்சு, மாங்காய், தக்காளி, கேரட்டு இதெல்லாமே ஆட் பண்ணுறேன். ஏன்னா தயிரில் வந்து இந்த வெள்ளரி பிஞ்சு நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இதை ஆட் பண்ணிவிட்டு சால்ட்டு இந்த தயிருக்கும் சேர்த்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு. இதுக்கு நான் பெப்பர் ஆட் பண்ணல, சுகர் மட்டும் ஒரு 2 பிஞ்ச் ஆட் பண்ணுறேன். பச்சை மிளகாய் சின்னதாக ரவுண்டாக குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கலாம். இது நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சு கொடுத்திங்கன்னா நல்லா சில்லுன்னு கர்ட் ரைத்தா நல்லாயிருக்கும். இதில் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நீங்கள் ஆட் பண்ணோன்னா ஓமப்பொடி சும்மா 1 ஸ்பூன் அளவு சர்வ் பண்ணும்போது மேலே தூவி கொடுக்கலாம். முளைக்கட்டின பச்சை பயிறு வெஜிடபிள் சலாட் ரெடி ஆகிடுச்சு. இது அதுலேயே வந்து பச்சை பயிறு வெஜிடபிள் கர்ட் சலாடு. இது நான் சொன்ன மாதிரி இதில் நீங்கள் ஃப்ரூட்ஸும் போடலாம், சாட் மசாலா, சீரகத்தூள், அந்த மாதிரி எது பிடிக்குதோ, இல்லை சீரகமே கூட பிடிக்குதுன்னா நீங்கள் தூவிக்கலாம். நானே எல்லாமே சொல்லிட்டு இருக்கிறதோட நீங்கள் உங்களோட தாட்ஸ் வச்சு நீங்கள் ஏதாவது பண்ணிவிட்டு அது கூட என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இதை செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட்ஸ் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க.